கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவரை கொள்கை தலைவராக கொண்டு இன்று தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் தளபதியின் வாழ்த்துக்களோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இனிய விழாவினருக்கு சிறப்பானதொரு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் அண்ணன் வி கணேஷ் மெல்ல அவர்களே, இந்த விழாவினருக்கு சிறப்பானதொரு வரவேற்புரை ஆற்றி இடஞ்சார்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரொட்டேரியன் அண்ணன் கேசி எழிலரசன் அவர்களே, இந்த விழாவினில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கும் மக்களின் ஏகோபித்த மதிப்பை பெற்ற பள்ளி தமிழ்நாடு உயர்கல்வி அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பி விஸ்வநாதன் அவர்களே, இந்த விழாவினில் கலந்து கொண்டு எமக்கு முன்னால் சிறப்பானதொரு வாழ்த்துரை வழங்கிய கல்வி வல்லல் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, இந்த விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புதல்வன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பு சகோதரர் ஜே விஜய் செலியன் அவர்களே, இந்த விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் திருப்பத்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அன்பு சகோதரர் இ பரத் அவர்களே, மற்றும் இந்த விழாவினில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் அனைத்து ரொட்டேரியன் உறுப்பினர்களே, காமராஜ் அறக்கட்டளையின் சார்ந்த அனைத்து நிர்வாக பெருமக்களே, பள்ளி குழந்தைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் நான் சார்ந்திருக்கும் இயக்கத்தில் இருந்து கலந்து கொண்டுள்ள எனது அன்பு தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது பணக்காரர்களின் வரம் என்றதை மாற்றி ஏழை எளிய மக்களின் குழந்தைகளுக்கும் இது கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பை பெற்று தந்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இப்போ பள்ளி அனைத்து கிராமங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு பட்டி தொட்டிகளெல்லாம் பள்ளிகளை திறந்து கல்வி கண்ணியும் திறந்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பள்ளி கல்விக்கு இல்லை கல்விக்கு செலவிடும் செலவு என்று எண்ணாமல் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான முதலீடு என்று பெரும் தொகையை கல்விக்காக செலவிட்டவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் தமிழகத்தில் முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. நம்ம முன்னோடிகள் எல்லாம் கூறினாங்க பாருங்க, அன்றைக்கு அவர் போட்ட விதை தான், அதாவது பள்ளி கல்வித்துறையாகட்டும் தொழில்துறையாகட்டும் என்எல்சியை கொண்டு வந்தவர், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனை கொண்டு வந்தவர், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டத்தை கொண்டு வந்தவர், மணிமுத்தாறு திட்டத்தை கொண்டு வந்தவர், வைகை அணையை கொண்டு வந்தவர், இது போன்ற அதே மாதிரி மின்சாரத்துக்கான எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் நமது பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவர். அன்று அவர் போட்ட விதைதான் இன்று வளர்ந்து காய்த்து கனிந்து அறுவடையாகி நாம் எல்லோரும் இன்று சுவைத்து தமிழகத்தில் 2ஆம் இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அன்று பெருந்தலைவர் அவர்கள் போட்ட விதைதான். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வரும் அவரை நாம் இந்த திருப்பத்தூரில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கூறுகிறோம் என்றால் அது திருப்பத்தூருக்கு நம் மூத்த முன்னோடிகள் கொண்டு வரும் அவர்களுக்கு என்றும் நாம் நன்றி பட்டவர்களாக இருப்போம். அண்ணனிடம் சில கோரிக்கை. நமது திருப்பத்தூரில் உள்ள கரியம்பட்டி கிராமத்தில் அரசு கலைக்கல்லூரியில் உள்ளது. சென்ற ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு அங்கு நாங்கள் சென்றபோது அதற்கு சுற்றுச்சுவர் இல்லை, பள்ளி கட்டிடம் இல்லை, போதுமான கழிப்பறைகள் இல்லை. இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய கலைக்கல்லூரிக்கு போதுமான வசதிகள் இல்லை என்பதனால் அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது உயர்கல்வி அமைச்சரை இப்போது வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நமது மூத்த முன்னோடிகள் கூறினாங்க, நமது
மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கும். அந்த கடந்த 7 ஆண்டுகள் ஆகுது, இன்னும் நமக்கு பொறியியல் கல்லூரி வரவில்லை. அன்னுடைய பணிக்காலத்தில் இங்க போதுமான இடமெல்லாம் இல்லாதனால மலை கிராமங்கள், சவ்வாது மலையில் உள்ள ஏதாவது ஒரு ஊராட்சியில் அதை கொண்டு வந்தால் கண்டிப்பாக மலை கிராமத்தையும் நாம் சிறப்பித்தோம் என்ற ஒரு பெருமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அண்ணன் நல்லா சொன்னாங்க. மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரிக்கான சில முன்னெடுப்புகள் இப்போது எடுக்கப்பட்டுள்ளது. நமது முன்னால் சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் தற்போதுள்ள மாவட்ட ஆட்சியரையும் கோரிக்கை வைத்து பொன்னேரி பக்கத்தில் இதற்கான இடம் ஒதுக்கீடு செய்து கையகப்படுத்தி மேற்கொண்ட பணிகளை செய்வதாக நமது மாவட்ட அமைச்சரும் நமது சுகாதாரத்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொண்டுள்ளோம். அதற்கான சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி நம்ம மாவட்டத்துக்கு ஷிப்காட் வேணும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை முன்னெடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதையும் நாற்றுமல்லி பக்கத்தில் மல்லகுண்டா இடத்தை தேர்வு செஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போதுள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நமது மாவட்ட ஆட்சியர் நமது விளக்கல் நாத்தத்துக்கும் லட்சுமிபுரத்துக்கும் மத்தியில் என்ஹெச்சுக்கு பக்கத்தில் ஒரு 200 ஏக்கர் நிலத்துக்கு இருக்குது என்று ஒரு முன்னெடுப்பு கொடுத்துள்ளார். அதற்கான பணிகளும் சிறிதளவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இது மாதிரி சில வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு இந்த 5 ஆண்டுகளில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு கண்டிப்பாக கொண்டு வந்து நமது திருப்பத்தூர் மாவட்டத்தையும் திருப்பத்தூர் தொகுதியும் சிறந்த ஒரு மாவட்டமாக, சிறந்த தொகுதியாக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு கொண்டு வருவேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சில கோரிக்கைகளையும் நமது மாண்புமிகு அமைச்சரிடம் இப்போதே கொடுக்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்போடு. சட்டமன்ற உறுப்பினர் திருப்பத்தூர் டாக்டர் என் திருப்பதி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு பி. விஸ்வநாதன் ஐயா அவர்களை அறிமுகம் அறக்கட்டளை பெருமை கொள்கிறது. இவர் இந்திய தேசிய காங்கிரசின் நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்தவர்கள், ரோட்டரியன் டி.ஜி. கோவிந்த் அவர்கள், நமது எம்எல்ஏ சன் அவர்கள், நமது சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள்.